சின்ன மருமகள் சீரியல்ல இங்கே ஈஸ்வரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ராஜாங்க கால்ல விழுந்துறாரு. இந்த மாரி ராஜாங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உண்மை தெரிஞ்சு போஸ போட்டு அடிச்சிட்டாரு. அடிச்ச உடனே சாட்டையில அடிக்கும்போது ஈஸ்வரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, "அம்மா என் பையன விட்டுருங்க மாமா" அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி ராஜாங்க கால்ல வந்து விழுந்துறாங்க. உடனே ராஜாங்க வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கிறத நிறுத்திறாரு. அந்த டைம்ல போஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரிட்ட சொல்றாரு, "உன் பையன் பண்ண தப்புக்கு இந்த அடி பத்தாது. அவன வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உயிரோட விடக்கூடாது" அப்படிங்கிற மாரி போஸ் இங்க சொல்லிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ராஜாங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேசுறாரு. இப்படியாப்பட்ட வந்து இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. இந்த வீட்டை விட்டு ஃபர்ஸ்ட்டு அவன் வெளியே போணும். அதுதான் என்னோட முடிவு அப்படிங்கிற மாரி ராஜாங்க இங்கேருந்து சொல்லிட்டு கிளம்பிறாரு. அதுக்கப்புறம் ராஜாங்க வந்து பார்த்தீங்கன்னா, கிளம்பும்போது இங்கே போஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. "என்னை மன்னிச்சிருங்க பெரியப்பா" அப்படிங்கிற போஸ் வந்து காலில் வந்து மன்னிப்பு கேட்குறாரு. அதுக்கு ராஜாங்க வந்து மன்னிக்கிற மாதிரியே தெரில. "நீ வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போய் ஆகணும்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இங்கே சன்னாசி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்குறாரு. "என்னை மன்னிச்சிருங்கண்ணே, என் பையன் பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்" அப்படின்ட்டு சன்னாசி வந்து ராஜாங்க காலைல விழ போகிறாரு. உடனே ராஜாங்க வந்து "எழுந்துரு சன்னாசி, என்ன சன்னாசி இதெல்லாம்" அப்படி சொல்லிட்டு இங்கே சன்னாசி நிற்க வச்சு ராஜாங்க வந்து கோவமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் சன்னாசி, அதுக்கப்புறம் ஈஸ்வரி, போஸ் இவங்களாம் நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரி வந்து போஸை கூப்பிட்டு இந்த ரூமுக்குள்ளே போயிடறாங்க. ரூமுக்குள்ளே போயிட்டு அங்கே போய் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க போஸ்கிட்ட. இந்த மாதிரி வந்து உன் அப்பா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் போதும் இந்த மாதிரி உன்னை காட்டி கொடுக்குறதுக்கு. அங்கே நடக்கிறது எல்லாத்தையும் வந்துட்டு ஓரமாக நின்று தமிழும், அதுக்கப்புறம் மகாலிங்கம் இவங்கெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வந்து பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி மகாலிங்கம் வந்து சொல்கிறாரு, "அம்மா நீ நடந்தது வந்து ரொம்பவே தப்பு தான்ம்மா, என் மேலே தான் தப்பு. நான் தெரியாத்தனமாக வந்து நீ கல்யாணத்தில் வந்து நீ தான் போலீஸ் கால் பண்ணி வர வச்ச அப்படின்னு மாதிரி சொல்லிட்டேன். அதனால் வந்துட்டு நீ இந்த நிலைமைக்கு வரும்னு தெரியாதும்மா. நீ வந்து என் பொண்ணு மாதிரிம்மா. நான் உங்கள் அப்பா கிட்டே அதை சொன்னேன். உங்கள் அப்பா காலில் வந்து மன்னிப்பு கேட்டம்மா, என்னை மன்னிச்சிருமா நீ" அப்படி சொல்கிறாரு. உடனே தமிழை வந்து "அண்ணே அதெல்லாம் வேணாண்ணே" அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. "பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றிண்ணே" அப்படிங்கிற மாதிரி தமிழ் வந்து அங்கே மகாலிங்கத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரி வந்து கோவப்பட்டு இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி என் பையனை அடித்த ராஜலிங்கமும் மகாலிங்கமும் அதெல்லாம் சும்மா விட மாட்டேன், கூட அந்த தமிழையும் வந்து சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஈஸ்வரி வந்துட்டு ராஜாங்க வந்து கச்சா ஆஃபீஸ் போகிறதுக்காக கிளம்பிட்டு இருக்காரு. கூட வந்து சன்னாசியே போகிறாரு. இந்த டைமில் வந்து ஆள் செட் பண்ணி இந்த ராஜாங்கத்துக்கு எதனா பண்ணணும்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஒரு பிளான் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ராஜாங்க வந்து காரில் கிளம்பி கச்சா ஆஃபீஸ் போயிட்டுருக்காரு. கச்சா ஆஃபீஸ் போயிட்டு இருக்க வழியிலே வந்து ராஜாங்கத்தை வந்து அடிக்கிறது ஆள் செட் பண்ணி அடிக்கிறதுக்கு வந்து ஆள் வந்துட்டுருக்காங்க. அந்த டைம்லேயே வந்துட்டு ராஜாங்கத்தை ஒரு கார் வந்து அந்த ரவுடிங்க வந்து நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டிட்டு காரை சுற்று போட்டு சன்னாசி கிட்ட கேட்குறாரு, "என்ன ராஜா, என்ன சன்னாசி இதெல்லாம், யார் இவங்களாம்?" அப்படின்னு கேட்குறாரு. "தெரியல, நான் இறங்கி பார்க்குறேன்" அப்படின்னு இறங்குறாங்க. உடனே சன்னாசி கீழே இறங்கி சன்னாசி வந்து ஒரு அடி அடிச்சிடுறாங்க கட்டையில் அடித்தோடனே, "அண்ணா நீங்கள் வந்து போயிடுங்க" அப்படின்னு சொல்கிறாங்க ராஜாங்கம். அதுக்கப்புறம் பின்னாடி அந்த சைடு வந்து சேதும் கருப்பும் வந்துருப்பானா பின்னாடி வந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சேது கருப்பு வந்துருப்பானா ஏற்கனவே தமிழ் செல்வி வந்துருப்பானா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ராஜாங்கத்தை அவங்க அப்பா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஈஸ்வரி ஆள் வச்சு அடிக்க போகிறாங்களாம் போகிற வழியில், போஸ் அடிச்சது அப்படிங்கிற மாதிரி தமிழ் வந்து இங்கே கருப்பிட்ட சொல்லிட்டாங்க. ஒரு கருப்பு வந்து சேது கூப்பிட்டுன்னு கிளம்புறாரு. அந்த இடத்துல அங்கே கூட்டின்னு கிளம்பும்போது வந்து அங்கே ராஜாங்க வந்துருப்பானா அங்கே அடிக்கிறது ஆள் நின்றுருக்காங்க. உடனே சேது வந்து பின்னாடி வந்துடுறாரு. பின்னாடி வந்தோடனே எல்லோரும் வந்து அடிக்கிறாரு சேது. எல்லோரும் அடிச்சிட்ட பேர் அங்கே ராஜாங்கத்தை வந்து காப்பாற்றுறாரு. "அப்பா ஏந்திருங்கப்பா" அப்படிமே ராஜாங்க வந்து கீழே வந்துருக்காரு. அதுக்கப்புறம் சன்னாசி வந்து எழுந்து காரில் உட்கார வைக்கிறாங்க. காரில் உட்கார வச்சு எல்லோரும் வந்து ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு போயிட்டுருக்காங்க. இங்கே சேது ராஜாங்கத்தையும் சன்னாசியும். அதுக்கப்புறம் ராஜாங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சேது எல்லா விஷயம் சொல்கிறாரு. "இந்த மாதிரி ஈஸ்வரி தான்ப்பா இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்காங்க, வீட்டில் இருக்கவங்க தான்" அப்படிங்கிற மாதிரி சன்னாசியும் ராஜாங்கத்திட்டும் இங்கே சேதுவும் கருப்பு சொல்லிட்டு இருக்காங்க. "நீங்கள் வந்து போஸ் அடிச்சது வந்து ஈஸ்வரிக்கு பொறுக்கலை. அதனால் வந்து நீங்கள் எலெக்ஷன் ஜிக்கு கூட சொல்லிட்டு உங்களை இந்த மாதிரி எதனா ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே ஈஸ்வரி வந்து பிளான் பண்ணியிருக்காங்கப்பா. இதெல்லாம் வந்து தமிழ் வந்து அங்கே வந்து எட்டி பார்த்து என்கிட்ட சொல்லியிருக்குப்பா. தமிழ் தான் எல்லா விஷயத்தையும் வந்து கேட்டுட்டு இப்போ என்கிட்ட சொல்லவும் நான் கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்துக்கிறேன்ப்பா" அப்படின்னு செய்து எல்லா விஷயம் சொல்கிறாரு. உடனே இங்கே வந்து ராஜாங்கத்துக்கு வந்து ஒரு மாதிரி ஷாக்கிங் ஆகுது. சன்னாசி வந்து கேட்குறாரு, "ஈஸ்வரி அப்படி பண்ணா?" அப்படிங்கிற மாதிரி. "ஆமாம் சித்தப்பா, ஈஸ்வரி சிப்பி அவங்க தான் அப்படி பண்ணியிருக்காங்க" அப்படிங்கிற மாதிரி இங்கே சேர்த்து சொல்கிறாரு. உடனே சன்னாசி வந்து கோவம் பொறுக்கலை. "இன்றைக்கி அவளை வீட்டுக்கு போய் 2ல் 1 பார்க்குறேன்" அப்படின்னு கிளம்புறாரு. உடனே ராஜா வந்து இரு சன்னாசி அப்படி வெயிட் பண்ண சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சேது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கருப்பு வந்து சொன்ன எல்லா விஷயம் சொல்கிறாரு. நம்ம மகாலிங்க வந்து கருப்பிட்ட சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி "நான் தான் அன்றைக்கி கல்யாணத்தில் வந்து தமிழ் செல்வி வந்துட்டு பார்த்தீங்கன்னா போலீஸ் வர வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். நான் ஒரு பொய் தான் சொல்லிட்டேன். அது வந்து அந்த போஸ் பையன் தான் நான் சொன்ன வச்சான்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ராஜா வந்து இதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கும்போது தமிழ் மேலே வந்து சேது சொல்கிறாரு, "தமிழ் மேலே எந்த தப்புமே இல்லைப்பா. அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ் பையன் எப்படி போட்டான்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு தமிழ் தான் இந்த மாதிரி ஆள் செட் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க" அப்படின்னு செய்தி எல்லாம் சொல்லுது. "தமிழ் தான் எல்லாம் பண்ணிக்குது" அப்படிங்கிற மாதிரி. "தமிழை நம்ம தப்பாக நினச்சிக்கிறோம்பா. அவனை தெரியாமல் வந்து வீட்டு கார் சைட்டில் வந்து படுக்க வச்சுட்ருக்கோம். அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். ஆனால் தமிழ் வந்து எந்த எதுவுமே பண்ணலை. சுற்றி இருக்கவங்க இவங்க தான் வந்துருப்பாங்க எல்லா தப்பு பண்ணி தமிழ் வந்து இந்த வீட்டு விட்டு வெளியே தோற்றணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு பண்ணியிருக்காங்க" அப்படிங்கிற சேது வந்து ராஜாங்கத்தில் எல்லா விஷயமே சொல்கிறாரு.
இதாக கேட்டவொடனே ராஜாங்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட பொண்ணை வந்து நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுனேப்பா அப்படிங்கிற ராஜாங்கத்துக்கு வந்து இங்கே இறங்கி சேதுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் சேதுக்கிட்டே வந்து ராஜாங்க பேச ஆரம்பிச்சிட்டாரு. என்ன மன்னிச்சிட்டு சேது, நானும் தெரியாமல் அவனை தப்பு பண்ணிட்டேன். அந்த குடும்பத்து மேலே இருக்க தப்பை கோவத்தில் உன் மேலே கட்டிட்டேன். ஆனால் அந்த குடும்பமே வந்து தப்பு பண்ணலை அப்படிங்கிறது இப்போ எனக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ராஜாங்க வந்து சேதுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பேசின உடனே எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு ஈஸ்வரியை வந்து கூப்பிட்றாங்க. ஈஸ்வரி கூப்பிட்டு சன்னாசி பேசுகிறாரு. ஈஸ்வரி, நீ இப்படிலாம் பண்ணியா? இந்த மாதிரி வந்து அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் வச்சு அடிக்க ட்ரை பண்ணியா? போஸ்ட் பையனை அடிச்சதில்ல அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஈஸ்வரி அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரி வந்து ஷாக் ஆகிடுது. இந்த விஷயம் இவங்களுக்கு எப்படி தெரிய வந்தது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி வந்து இவங்க பேசுறது எல்லாத்தையும் ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க அந்த ரூமில். தமிழ்ச்செல்வி அந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறாங்க. இந்த மாதிரி சன்னாசி வந்து தமிழ்ச்செல்வி கூப்பிட்றாரு. தமிழ் அந்த வீடியோ ஃபோன் எடுத்துகிட்டு வாமா அப்படி சொல்கிறாங்க. உடனே வந்து தமிழ் அந்த மொபைல் எடுத்துகிட்டு வந்து அந்த வீடியோவெல்லாம் காமிக்கிறாங்க. காமிச்ச உடனே ஈஸ்வரிக்கு வந்து மொபைலே ஷாக் ஆகிடுது. என்ன இவன் எப்போ நம்மளை வீடியோ எடுத்தா அப்படிங்கிற மாதிரி. அவ்வளோதான், நம்மளை முடிச்சிட்டாங்க, ஈஸ்வரி நினச்சிட்டாங்க, வீட்டை விட்டு துரத்த போகிறாங்க, போஸ் என்னையும் எல்லாரையும் அப்படிங்கிற மாதிரி. அதுபோல் ராஜாங்க வந்து இங்கே கோவப்பட்டு இந்த வீட்டில் ஈஸ்வரி போஸு யாருமே இருக்கக்கூடாது, எல்லாருமே வீட்டை விட்டு கிளம்புங்க அப்படி சொல்கிறாரு. உடனே சன்னாசியாக வந்து இப்படிப்பட்டவங்க வந்து வீட்டில் இருக்க வேணாம், என் பொன்னாடி தேவை, என் பையனும் தேவையில்லை, எல்லாருமே கிளம்புங்க அப்படி சொல்கிறாரு. உடனே ஈஸ்வரியும் போஸு அவன் தான் அக்கா எல்லாருமே வந்து இங்கே ராஜாங்க காலில் வந்து விடவில் வந்துடுறாங்க. காலில் வந்து கெஞ்சுறாங்க. இவங்க வந்து ராஜாங்க மன்னிக்கிற மாதிரி தெரில, நீங்கள் 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போகிறீங்க, கழுத்து பிடிச்சி இல்லை தலைவா அப்படி சொல்லிட்டு ராஜாங்க வந்து இங்கே பேசிகிட்டு இருக்காரு கோவமா. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி வந்து காலில் விழுந்து அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி ஏந்துவாங்க, அப்படி வீட்டை விட்டு நீ ஃபஸ்ட்டு வெளியே போயிட்டு நீங்கள் எல்லாரும் அவுட் ஹவுஸில் போய் தங்குங்க அப்படின்னு மாதிரி அப்பா சொல்லிடுறாங்க. உடனே ஈஸ்வரி போஸ் அவங்க அக்காவே கிளம்பி வந்து எல்லோரும் அவுட் ஹவுஸுக்கு போயிடறாங்க. அவுட் ஹவுஸ் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ராஜாங்கம் தமிழை கூப்பிட்றாரு. தமிழை கூப்பிட்டு என்னை மன்னிச்சிருமா, நான் வந்து தப்பாக நினச்சிட்டேன், இந்த மாதிரி வந்து எல்லா விஷயமும் இப்போ தான் எனக்கு தெரிய வருது, நான் வந்து அவங்க குடும்பத்து மேலே ஓ மேலே ரொம்ப பேர் தப்பு பண்ணிட்டேன், உனக்கு தெரியாதனமாக வந்து நான் வீட்டு விட்டு ஒதுக்கி வச்சுட்டு உன்னை அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன், சேதுக்கிட்ட பிரித்து சேது மேலே வந்து அவ்வளோ கோவப்பட்டேன், நீ இதுதான் வந்து எவ்வளோ முயற்சி பண்ணியாமே சேது என்னை பேச வைக்கிறதுக்கு, அதெல்லாம் தெரிய வந்தது, என்னை மன்னிச்சிரு தமிழ் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே ராஜாங்க வந்து தமிழ் பேசுகிறாங்க. உடனே தமிழ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பரவாயில்ல மாமா, இப்போயாச்சும் உங்களுக்கு புரிஞ்சுதுறேன், எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை மாமா, அது யாரோ பண்ண தப்பால் வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்கள் நல்லவர் தான் மாமா, எனக்கு தெரியும் மாமா அப்படிங்கிற மாதிரி தமிழ் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்க வந்து தமிழ்கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் வீட்டில் எல்லோரும் வந்து செல்லப்பா எல்லோரும் இங்கே வீட்டுக்கு வர சொல்லு, நான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தமிழ் வந்து செல்லப்பா கால் பண்ணுறாங்க, அப்பா இந்த மாதிரி வந்து மாமா அவங்ககிட்ட பேசணுமா, வீட்டுக்கு வர சொல்கிறாங்க, மாமா வந்து எல்லாமே மாற்றிக்கிட்டாங்கப்பா, என்னை வந்து ஏற்றுக்கிட்டாங்க, எல்லா தப்பையும் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே செல்லப்பா வந்து அப்படியம்மா ரொம்ப சந்தோஷமா, இதோ நான் உடனே கிளம்பி வருவோம், நானும் உங்கள் அம்மாவும், நம்ம நினச்ச மாதிரி ஆயிடுச்சு பாருமா, நம்ம அன்றைக்கி பிளான் பண்ணோம், கண்டிப்பாக வந்து ஒரு நாள் அந்த குடும்பம் வந்து நான் ஏற்றுப்போம் சொல்லிட்டு, இன்றைக்கி அந்த குடும்பம் ஏற்றுனது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா, நான் அது உடனே கிளம்பி வரேன் அப்படி சொல்லிட்டு இங்கே தமிழ்கிட்ட செல்லப்பா சொல்ல. உடனே செல்லப்பா வந்து மகாலிங்கத்தை வந்து கூடவே கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த இவங்க எல்லாருமே வந்து கிளம்பி இங்கே வீட்டுக்கு வந்துடுறாங்க. செல்லப்பா, மகாலிங்கம், அது மட்டும் இல்லாமல் தமிழ் அவங்க அம்மா எல்லாருமே கிளம்பி வராங்க. வந்துட்டு பேர் இங்கே ராஜாங்க வந்து அவங்க எல்லோரையும் உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி என்னை மன்னிச்சிருங்க சம்பந்தி, நான் வந்து தெரியாதனமாக அவங்க மேலே வந்து தப்பான கேள்விப்பட்டு தப்பான இது அபிப்பிராயம் வச்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே ராஜாங்க வந்து இங்கே செல்லப்பா இருக்காரு. உடனே செல்லப்பா வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சம்மந்தி, நீங்கள் இந்த அளவுக்கு வந்துட்டு எங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி, இதே போதும் சம்மந்தி, என் பொண்ணு வந்து நல்லா இருந்தால் போதும் எனக்கு, என் பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் பொண்ணு மட்டும் நான் இது மேலே வந்து நீங்களும் வந்து நம்ம குடும்பத்தில் ஒன்றா தான் நம்ம வீட்டிலே இருக்க போகிறீங்க அப்படி சொல்லி ராஜாங்க சொல்கிறாரு. உடனே செல்லப்பா வந்து சொல்கிறாரு, கேட்குறாரு, என்ன சொல்கிற சம்மந்தி, நாங்களும் இங்கேயே வா, ஆமாம் இது மாதிரி நீங்களும் இங்கே தான் இருக்க போகிறீங்க, நம்மளாம் ஒரே குடும்பமாக இது மாதிரி இங்கே தான் இருக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி செல்லப்பா கிட்ட வந்து ராஜாங்க சொல்கிறாரு. உடனே செல்லப்பா வந்துட்டு வரான், அதெல்லாம் வேணாம் சம்மதி, நான் வந்து தனியாக ஒரு ஹோட்டல் வச்சுருக்கேன், அதை வச்சு நான் அப்படியே இருந்துக்கிற சம்மதி, எனக்கு அதுவே போதும், என் பொண்ணு வந்து இங்கே நிம்மதியாக இருந்து அதுவே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே செல்லப்பா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ராஜாங்க சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இங்கே பக்கத்தில் சேது வந்து பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து இங்கே மன்னிச்சிருங்க மாமா, நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே தப்பாக வந்து ஒரு கண்ணோட்டம் வச்சிட்டோம், தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டோம் தமிழையும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும், நான் வந்துட்டு உங்கள் குடும்பத்தில் நிறைய மரியாதை இருந்தது, அதனால தான் நான் ஓட்டெல்லாம் வச்சு கொடுத்தேன், ஆனால் அந்த மரியாதைலாம் உடைக்கிற மாதிரி இவ்வளோ விஷயம் நடந்ததாலும் வந்துடுவேன், அதனால தான் எனக்கு கோவம், எனக்கு இப்போ எல்லாம் உண்மையே தெரிய வந்தது மாமா, என்னையும் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பா கிட்ட வந்து இங்கே சேது பேசுகிறாரு. உடனே வந்து செல்லப்பா வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, நீங்கள் வந்து என்ன தான் இருந்தாலும் அன்றைக்கி அந்த ரவுடிங்க வந்து நம்ம ஹோட்டலில் அடிச்சுட்டு இருக்கோம், நீங்கள் வந்து சண்டை போட்டிங்கன்னா அதுவே எனக்கு பெருமை தான் மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது கருப்பு வந்து ஒரு சரி சந்தோஷமாக இருக்குது, பரவாயில்ல தமிழ் வந்து சொன்ன மாதிரி வந்து எல்லா விஷயத்தையும் முடிச்சு காட்டிட்டா, அவளும் வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டா, அவள் நினச்ச மாதிரியே வந்துட்டு இங்கே எல்லாருமே வந்து நடந்துச்சு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு கருப்பு கிட்ட பேசுகிறாரு. அந்த பக்கம் வந்து ஈஸ்வரி போஸு அவங்க அக்காலாம் வந்துட்டு
அவங்க அவுட் ஹவுஸில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்மளை வந்து வீட்டு விட்டு வெளியே துரத்திட்டாங்க. நம்ம தான் ராஜாங்கத்தை ஆளை வச்சு அடிக்க சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயமும் அது பண்ணி எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வெளியே வர போகிறோம், அதுக்கப்புறம் ராஜாங்கிட்ட வந்து எப்படி பேச போகிறோம், அதுக்கப்புறம் ராஜாங்கத்தை தான் எலெக்ஷன் எப்படி தோக்கடிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஈஸ்வரி வந்து அந்த வீட்டில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஈஸ்வரி வந்து ராஜாங்கத்தை என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வந்து பொறுத்து தான் பார்க்கணும்.